பருவம் எய்தி கொடுங்குற்றுக்கிரையான பின் மாயும் பல பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. Because you see a lot of young people, the best blessing in one's life is to lead a purposeful life, a life filled with passion, a life that anybody, an actor is passionate, an actress is passionate, but if you don't have அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போறவங்கலாம் ஜெயிக்கிறவங்கலாம் பேஷனோட தான் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் தோத்து போயிடுவான் பேஷனோட, பட் ஜெயிக்கிற ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு போறவனே பேஷனோட தான் போவான். there is no person that goes நான் நிறைய படிச்சு நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட்டர் ஆகிறதோ விராட் கோலி மாதிரி ஆகிறதோ அப்படி கிடையாது. படிச்சு இன்ஜினியர் ஆவாங்க, டாக்டர் ஆவாங்க. வெரி ஃபியூ பீப்புள் இந்த மாதிரி படிச்சு வர்றவங்கள பேஷனட் பீப்புள் கம் அவுட். ஏன்னா எஜுகேஷன் ஆல்சோ ஹேஸ் அ வே டு டேக் அவே பேஷன். It consistently works on you because you become very scientific, you become very head oriented. தலையை வச்சே நம்ம திங்க் பண்ணிடுவோம். ஹார்ட் ஓரியன்டேஷன் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் as we get more and more education. So I'll give you a context. நாங்கள் இருக்கிற ஃபீல்டு வந்து கண் மருத்துவம். கண் மருத்துவத்தில் வந்து இந்தியாவுக்கு ஒரு தலையாய பங்கு இருக்கு. உலக அளவில் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் ஆஃப் ஐ கேர் இன் த பாப்புலேஷன். ஸோ நம்ம ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 150 கோடி பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குன்னா சைனாவில் கிட்டத்தட்ட அதே 150 கோடி பாப்புலேஷன் இருக்கு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 8 மில்லியன், அதாவது 80 லட்சம் ஆப்ரேஷன் பண்றோம். கேட்ராக்ட் ஆப்ரேஷன், எல்லா கண் ஆப்ரேஷனும் இந்தியாவில் பண்றோம். சைனாவில் 20 லட்சம் ஆப்ரேஷன் தான் பண்றாங்க. ஸோ இந்தியா ஹேஸ் அ மச் ஹையர், அதாவது நம்மளுடைய ஒரு கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கண்ணு தெரியாட்டி கூட நம்ம ஊரில் ஒரு ஐ கேம்ப் பண்ணி அவங்கள கூட்டு வந்து வைத்தியம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பிளைண்ட்னஸ். அண்ட் பிளைண்ட்னஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் வேகமாக வருது. அதாவது ஒரு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் போய் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு 60-65 வயசில் புற வருது. ஆனால் காக்கேஷியன் ரேஸ்லேருந்து வர ஒரு அமெரிக்கன் இருந்தாருன்னா அவருக்கு 75 78 வயசில் வருது. ஸோ ஒரு டிகேட் ஏர்லியர் வி கெட் திஸ் டிசீஸ் இல்லைங்களா. ஸோ த பர்டன் ஆஃப் பிளைண்ட்னஸ் இஸ் டெஃபினெட்லி ஹையர் இன் ஸ்பைட் ஆஃப் அஸ் பீயிங் அ யங்கர் பாப்புலேஷன். அவர் ஆவரேஜ் ஏஜ் இஸ் வெரி யங் வென் கம்பேர் டு அமெரிக்கா, ஜெர்மனி, யூகே அந்த மாதிரி நாடுகளில் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல டாக்டர் வெங்கடசாமின்னு ஒருத்தர் வர்றார். டாக்டர் வெங்கடசாமி வந்து 1976 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் டீனாக இருந்து மதுரை மெடிக்கல் காலேஜ், அப்போ வந்து அது எர்ஸ்கின் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜாஜி மருத்துவமனை. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் ரிட்டையர் ஆகிறார் 76. அவர் ஸ்ரீ அரவிந்தோட ஃபாலோயர். அதனால தான் அவர் பண்ணுற எல்லா நிறுவனங்களும், அவர் வச்ச நிறுவனம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பேர் வச்சார். அவர் வந்து என்ன நினச்சாங்க, அந்த சமயத்தில் 58 வயசில் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் போய் இனிமேல் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆயிடுறேன், நான் இனிமேல் ஸ்பிரிச்சுவல் சாதனா பண்ணணும், அங்கே போகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்துச்சு. பட் he had already done a lot of work in eye care. In fact, the present government, மிஸ்டர் கலைஞர் கருணாநிதி சிஎம்க்கு வந்து கண்ணில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அவருக்கு ஒரு கண்ணு தான் இருந்துச்சு கலைஞர் கருணாநிதிக்கு. he lost one eye and he lost one eye due to glaucoma. அந்த ஐ வந்து it became a painful blind eye. அப்போ நான் சொல்றது 62 63. அப்போ அவரை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் அங்கே வைத்தியம் பண்ணி அவருக்கு சரி பண்ணி அந்த கண்ணை சரி பண்ண முடியல. பட் தே டிட் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி இன்னொரு கண்ணை காப்பாற்றி கொண்டு வந்தது கூட இருந்தது டாக்டர் வெங்கடசாமி. அதனால தான் கலைஞர் வந்து அப்பயே கண் காப்பீட்டு திட்டம்னு அப்பயே ஆரம்பிச்சார். கிராமமாக போய் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணி நிறையா பண்ணார். ஏன்னா அவருக்கே பார்த்தாரு, அவரே கஷ்டப்பட்டார். கலைஞரே அவர் கண்ணில் எனக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு கஷ்டப்பட்டார். ஸோ திஸ் இஸ் அ கான்டெக்ட். ஸோ டாக்டர் வெங்கடசாமி வந்து ஒரு வாஸ் அ விசிபிள் மேன். அந்த சமயத்திலேயே அவர் பத்மஸ்ரீ வாங்கியிருந்தார் பிகாஸ் ஆஃப் த ஒர்க் தட் ஹி டிட் இன் த கம்யூனிட்டி பிஃபோர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வாஸ் ஸ்டார்டட். ஸோ ஏன் நான் சொல்ல வரேன்னா, வி ஆல்வேஸ் செலிப்ரேட் யங் ப்ளூமர்ஸ். ஏர்லி ஏஜில் ப்ளூம் பண்ணுறவங்கள தான் செலிப்ரேட் பண்ணுவோம். டாக்டர் வெங்கடசுவாமி ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன் அட் த ஏஜ் ஆஃப் 58. ஸோ லேட் என்னோட கணக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா, ரொம்ப ஒரு நிறையா சாதிச்ச ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய படைபலம், பெரிய இடம், பெரிய அரண்மனை எல்லாம் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் இருக்கக்கூடிய இந்த கான்டினென்ட்ல என்னை விட பெரிய ராஜா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதை இன்னொருத்தர் சொல்லி நான் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனால் சொல்றவர் வந்து சொல்ல தகுந்தவரா இருக்கணும். அது யாரோ ஒருத்தர் சொன்னா சரியா வராது. நல்ல ஒரு மெத்த படிச்சவர், ஒரு மேதையா இருக்கணும்னு. ஸோ ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாங்க, ஒரு வயசானவர், ஒரு மேன் ஆஃப் விஸ்டம், வைஸ் மேன்.
அவர் வந்து இதெல்லாம் பார்க்குறாரு, இவர் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இவருக்கு இந்த ராஜாவுக்கு ஒரு 55 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ராஜா சொல்கிறாரு எல்லாத்தையும் ராஜாவுக்கு வந்து பெருமை, எல்லாத்தையும் இதை போய் பாருங்கள், அதை போய் பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்போ சொல்லிட்டு இந்த ராஜாட்ட அந்த வயசானவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 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 இருக்கக்கூடிய சமுதாயத்தில் யார் நல்ல ராஜா அப்படின்னு? எனக்கு ஒரு 2-3 வாரம் டைம் கொடுங்க, நான் வந்துட்டு உங்கள் சபையில் நானே சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ சபையில் சொல்கிற 2-3 வாரம் கழிச்சு வராரு. சபையில் எல்லாரும் முன்னாடியும் கேட்குறாரு. ராஜா இஸ் வெயிட்டிங். என்ன தானே சொல்லுவார், ஏன்னா எனக்கு தான் எல்லாமே பெருசாக, படைபலம் பெருசாக இருக்குது, எல்லாமே பலமாக இருக்குது. ஸோ ஐ ஷுட் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிங் நோ மேட்டர் வாட் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இன்னும் இவர் எந்திரிச்சு சொல்கிறாரு, ஏதோ ஒரு சின்ன ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு நாட்டை காமிச்சு, இவர் இதில் ஒரு 10 பங்கு கூட இருக்காது, அந்த நாட்டை காமிச்சு இவர் தான் சக்ஸஸ்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்கிறார். ராஜாக்கு ஒரே வருத்தம், கோபம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, எல்லாமே இருக்கு, அவர் இவ்வளோன்னு இருக்கார். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், 55 வயசுல நீ இன்னும் ஒரு இன்னிங்ஸ் தான் விளையாண்டுருக்க. அந்த ராஜாவுக்கு 85 வயசு ஆச்சு, பேரம்பேத்தியோட சந்தோஷமா இருக்காங்க, பேரம்பேத்தி அவரை மதிக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க அவங்க மதிக்கிறாங்க, நாட்டு மக்கள் அவங்கள மதிக்கிறாங்க, எல்லா விதத்துலையுமே அவர் நல்லா பார்த்துக்கிறாங்க, இன்னும் அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்கு, அவரும் சந்தோஷமா இருக்காரு. ஸோ ஹி செட், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கிரிக்கெட் மேட்ச் எல்லாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா அடிச்சிருவான், செகண்ட் இன்னிங்ஸ்ல கொலாப்ஸ் ஆயிடுவான். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ளூம் லேட்டர் இன் லைஃப். இஃப் யூ கேன் ப்ளூம் யங்கர் இன் லைஃப், இட் இஸ் நத்திங் லைக் தட். பட் அதில் கொஞ்சம் லக் எலிமெண்ட் ரொம்ப வேணும். But if you want to later bloom in life, you need to put a lot of effort, consistency, transparency, build good network of people, good health. ஏன்னா இருக்கணும் இல்லையா 80 வயசு வரைக்கும். இது வந்து நீங்க வாரன் பஃபெட் பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. 65 வயசு வரைக்கும் அவர் $3 பில்லியன் தான் சம்பாதிச்சிருந்தாராம். 90 வயசுல 140 பில்லியன். ஸோ அவர் 65 வயசு வரைக்கும் 2% தான் சம்பாதிச்சிருக்காரு அவரு இப்ப இருக்கிற நெட்வொர்க்ல. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, டாக்டர் வெங்கடசுவாமி started at the age of 58, and one important point is he started with very little resource. He didn't have a lot of resource. ஒரு retired government doctor 76ல எவ்வளவு ரிசோர்ஸ் இருந்துற போகுது இல்லையா? பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் அ கேம் சேஞ்சிங். அப்பெல்லாம் ஆப்தால்மாலஜி இப்ப இருக்கக்கூடிய ஆப்தால்மாலஜி கிடையாது. அப்ப இருக்கக்கூடிய ஆப்தால்மாலஜி எல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவ் ஆப்தால்மாலஜி இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட பார்க்கும்போது. பட் he had a conviction. See, that is a message I want to share it with a lot of younger people. Who gives job description to people like Nelson Mandela, Mahatma Gandhi, and people like that? You know, people who have changed the course of the world, including Dr. Venkateswamy, many people. I'm sure, Bharatiyar. இல்லை, பாரதியார்லாம் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் சாகும்போது ரொம்ப வறுமையில் இறந்தவர். ஆனால் he was able to think globally. He was able to build himself. He had a vision which was far more than many of the learned people, PhD people would have. So Dr. V had that vision. Dr. V said, in my lifetime, can I do something for people who are blind? Can I find a solution for them? There was a solution. Good news in blindness is 80 to 90% of the blindness is curable. இல்லையா, ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி, ஒரு கண்ணாடி கொடுக்குறோம், குளோக்கோமாக்கு ஒரு டிராப்ஸ் கொடுக்குறோம், டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு ஒரு லேசர் பண்றோம். Preservation of vision is possible for 90% of the people, right? You don't see a lot of blind people in this society because absolute blindness is not more than 0.2% of this population. Very, very small percentage. இல்லையா, physical disability other than blindness பார்த்தீங்கன்னா 3 to 4% இருக்கும். கால் நடக்க முடியாது, கை வராது, பேச முடியாது, பல விஷயங்கள்ல காது கேட்காது. இதெல்லாம் கண் தெரியாததை விட 5 times more காது கேட்காது. ஸோ டிசபிலிட்டி kind of exponentially it goes. ஸோ டாக்டர் வெங்கடசாமி முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாரு 76ல் மதுரையில். இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த 3 மாநிலங்களை தான் இந்த ஆஸ்பத்திரிகள் இருக்கு. மெயினாக தமிழ்நாடு திருப்பதியில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மக்கள், 100 மில்லியன் பாப்புலேஷனை கவர் பண்ணுது. இந்த 10 கோடி மக்கள்ல 50% கண் தேவைகளை இந்த மருத்துவமனை பூர்த்தி செய்யுது. கிட்டத்தட்ட 8000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அப்படிதான் இந்த மருத்துவமனை நடக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை நீங்க ஒரு சேலஞ்சா நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு பிளைண்ட்னஸ் அப்படிங்கறத எடுத்துக்கும் போது, யூ கேன் ஃபைட் வித் இன் ஒன் ஃப்ரண்ட். யூ ஹேவ் டு ஓபன் த பேட்டில் இன் மல்டிபிள் ஃப்ரண்ட்ஸ். One front is hospital. That's what he did. We set up hospitals, primary, secondary, tertiary, going back into the community. அதெல்லாம் ஐ கேம்ப்ஸ் பண்றது, பேஷண்ட்ஸை கூட்டு வர்றது, இப்படிதான். யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம வந்து சைனா மாதிரி இருந்திருக்கோன்னு வைங்க. நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா,
நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டி, தேசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 10 கோடி மக்களுக்கு நாங்க மாத்திரம் இல்ல, மற்ற மருத்துவர்கள், பிரைவேட் பிராக்டிஷனர்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்ம எல்லாரும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 35,000 கண் மருத்துவர்கள் தான். ஒவ்வொரு கண் மருத்துவர்களுக்கும் 10 பேர் கூட வேலை பார்க்கறாங்கன்னா 3,80,000 பேர். இந்த 4 லட்சம் பேர் தான் இந்த 150 கோடி மக்களோட கண் பார்வைக்கு பொறுப்பு. Is that not a nation building activity? இல்லையா? a small group of people, a minuscule, 4 லட்சம் ஒரு சின்ன கிராமம் கூட இருக்காது. திண்டுக்கலோட பாப்புலேஷன் 2.5 லட்சம் 3 லட்சம் இருக்கும். தூத்துக்குடியோட பாப்புலேஷன் 2.5-3 லட்சம் இருக்கும். தட் இஸ் த பாப்புலேஷன். அண்ணா நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடி பாப்புலேஷன் இருக்கும். ஒரு அண்ணா நகர் அந்த ஏரியாவை லார்ஜர் கிரேட்டர் அண்ணா நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும். மெனி ஆஃப் திஸ் பிளேசஸ். நான் ஏன் சொல்ல வரேன்னா, வாட் எவர் ஜாப் யூ டூ, வாட் எவர் யூ டூ, ஆல்வேஸ் டூ இட் ஃப்ரம் அ நேஷன் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ். That is a perspective which will ensure you will become passionate. And passion grows over a period of time. Passion does not happen overnight. அதுக்கு இன்னொரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஜப்பானிய விவசாயி இருந்தாராம். ஜப்பானிய விவசாயிட்ட ரொம்ப சக்சஸ்ஃபுல் விவசாயி, இருக்கிறதுலே அதிக மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு விவசாயி. அந்த விவசாயியோட நண்பர் அவரை பார்க்க போயிருக்காரு. பார்க்க போகும்போது அவர் ஜப்பான் விவசாயி, அன்னைக்கு ஜப்பான் விவசாயி என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து இவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கறத அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. உடனே அவன் நண்பர் கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு ஏதாவது அறிவு இல்லையா, நீயே நல்லா இருக்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, அவங்கள எல்லாத்த விட நீ நிறைய பண்ற, ஏன் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற? தட் இஸ் த பேசிக் கொஸ்டின். ஒய் ஷுட் நம்ம எல்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு ஒன்று நல்லா தெரியும்னா எதுக்கு நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? அப்ப அந்த ஜப்பானிய விவசாயி சொல்றாரு, அவன் நல்லா இருந்தாதான் என் நல்லா இருக்கும். ஏன்னா மகரந்த சேர்க்கை இல்லையா, ஒரு தேனி போய் இங்க இருந்து ஒரு மகரந்தத்தை எடுத்து இங்க வைக்குதுன்னா அது ஏன் தோட்டம்னு தெரியுமா? அது வேலி போட்டு தேனியை நான் மறைக்க முடியாது, என் வேலி போட்டு என் இடத்த வேணா மறைக்க முடியும். So it's very important for us to realize, which Dr. Venkateswamy kept saying, it is, I am not healing someone else, I am healing myself in the process of giving vision. Right? Unless இது ஒரு பெரிய ஒரு transition. I am also learning. I have been in this organization for 30 years, since 1993. The more I realize, I am enjoying when this transition comes from the non அப்படிங்கறது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், because you are young, all of us go through 2 transitions in life. இல்லையா? ஒரு transition, இது ஒரு Jewish whatever, one of those preachers of the Jewish community had said this in 1930. Adam 1 and Adam 2 of life. Adam 1 is eulogy virtue. Many of your youngsters, இல்லையா, Adam 1 என்னன்னா உங்க ரெஸ்யூமே எப்படி இருக்குங்கிறத Adam 1. இல்லையா, உங்க தாத்தாவை பார்க்க போறீங்க, உங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு பார்க்க போறீங்கன்னா இட்ஸ் நாட் Adam 1, இட்ஸ் Adam 2. Adam 2 நீங்க போட்ட விதைகள் முளைக்கிறது வெளியே வரும் பாருங்க, அதான் eulogy virtue. Adam 1ங்கிறது இட்ஸ் a resume virtue. So resume virtue ஓட பவர் என்னன்னா இது disruption. Adam 2 ஓட பவர் என்னன்னா it is continuity. It is a way to extend life. That's why your grandfather talks a lot to your grandson, not to the son. Grandson, granddaughter are giving the extension of life. The life cycle goes on. With son, life cycle does not go on. இல்லையா? ஸோ டாக்டர் வி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அரவிந்தோட சக்சஸ் நான் பார்த்தேன்னா, அரவிந்த் பத்தி உங்களுக்கு some of you may know, some of you may not know, பட் கண் பார்வை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கேள்விப்படுவீங்க. The biggest battlefront that Arvind opened, which many of you may not know, is in the era of manufacturing. Imagine 5 doctors sitting in a room and saying, how do we fight blindness globally? அதான் எனக்கு அது எப்பயுமே அந்த ஆச்சரியமா இருக்கும். அந்த 5 பேரும் எனக்கு தெரியும். ஏன்னா one is my father, one is my uncle, one is my aunt, அது எல்லாமே தெரியும். I always wonder who gave them the conviction and courage to think that way. நம்மளால அண்ணா நகர்ல இருந்துட்டு புரசவாக்கத்தில் என்ன நடக்குதுங்கிற யோசிக்க முடியல. ஆப்பிரிக்காவில் ஒருத்தன் பிளைண்டா இருக்கான், அவனை எப்படி அங்க பிளைண்டா வச்சிருக்கலாம்? அவனுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொண்டு வர்றது? I'm putting the seed in you because many people have thought that way. One of the biggest proponent is obviously பாரதியார் இல்லையா, 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு. எப்படி அந்த ஒரு விஷயம் இப்பயே எத்தனை பாப்புலேஷன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் தடுமாறும். அந்த காலத்துல ஒரு grasp of a nation, he understood the nation intuitively, and I tell you, he was not cowed down by Tamil. அவர் போய் ஸ்ரீ அரவிந்தோவை பார்க்கிறாரு, அவருக்கு தமிழ் தெரியாது. அரவிந்தோவுக்கும் பாரதியாருக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு பெங்காலி தெரியாது, இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது. See, when 2 passionate people meet,
language is not a barrier anymore because the level of communication is very different. So Orolab அப்படின்னு ஒன்று தொடங்கப்படுது. Orolabோட purpose வந்து it's a manufacturing organization. It started manufacturing goods. இன்னைக்கு Orolabோட products வந்து 160 நாடுகளில் விற்கப்படுது. இன்னைக்கு Orolab வந்து உலக அளவில் 35 மில்லியன் ஆப்ரேஷன் நடக்குது. உலக அளவில் 3.5 கோடி அளவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. இந்த 3.5 கோடியில் 15% எல்லா ஆப்ரேஷன்லையுமே உபயோகப்படுத்துகிற பொருள் Orolabல இருந்து போகுது. யோசிச்சு பாருங்க, மதுரை அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள் ஆப்பிரிக்காவில், லாட்டின் அமெரிக்காவில் எந்த இடத்துல எல்லாம் ஏற்பாடு பண்ண ஆச்சரியப்படுறது என்னென்னா, நம்ம ஏதாவது வெளிநாடு போகிறோம்னு வைங்க, இங்கே ஒரு ஈஜிப்ட் போகிறோம், இல்லை லாட்டின் அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று போகிறோன்னா, அவன் ஒருத்தன் கத்திட்டு இருப்பான் ஷாருக் கான், இன்னொருத்தன் ஏதாவது கத்திட்டு இருப்பான், ஏதாவது ஒரு அந்த பழைய பாட்டு கபி கபி அப்படின்னு பாடிட்டு இருப்பான். அந்த பழைய பீப்புள்ஸ். நான் ஏன் சொல்ல வரேன்னா, we are not a nation which is restricted to our boundaries. We are a global nation. We are a nation that has come to lead this world. So each one of you who is here, younger people, you all have a role in nation building activity. I was blessed to be with somebody like Dr. Venkataswamy, who was a nation builder. We are all trying to, he is our role model. We are trying to walk in his path. You may not be as good a star as he is, but walking in his path itself is a great blessing. So I wish you all the very best, and thank you again for giving me this opportunity. Thank you. Finally, one more thing. This is a quote from our founder. Intelligence and capabilities are not enough. There must be a joy of doing something beautiful. So remember, intelligence and capabilities are not enough. It's not your smartness that will win this battle. It is your compassion that will win this battle. Thank you. Good afternoon, everyone. My name is Dr. J.S. Rajkumar, and I'm going to speak to you today to follow up on what Dr. Arvind said on many topics in a very, very short period of time. But the first thing I want to say is, especially for the younger people in the back, as he was saying, be with me for the next 20 to 25 minutes, and I will change your life. Concepts will enter you, and I then need you to work on them, and a lot of things will happen to you. And that's the power of words and the power of mantra. I want to start by saying, taking you back to 1819 in England, young man. I'm deliberately speaking in English. But I want to speak in English because I want a larger audience. You follow? Or you want me to speak in Tamil instead? Good, right. 1819, this man was studying medicine in London. He was writing poetry for 3 or 4 years. He coughed into his handkerchief. And he got blood in his handkerchief. He knew then that he would die within 1 or 2 years. He gave up medicine and took to writing poetry. And the poetry that he wrote, still people copy it and send it in love letters to their girlfriends. The poetry of John Keats. And when his friend Shelley asked him, "Hey, what are you going to do? Now you got TB, you're going to die." He knew he would die, and he died in 1821 at the age of 25, 26. He said, "I am going to live the remaining of my life like one great breath, deep breath of cosmic delight. One deep breath, and I'm gone." And that is exactly how Bharadiyar lived his life. I'm going to quickly take you to a few words. Okay, listen to me carefully. Kakai kaka kukai, kukai kaka kakai, kokuku kakai kokuka kai 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 kaka. This is the type of poetry that used to come. This is a beautiful poem written in Kagagaram by Kalimuthu, by the famous Kalamega Pulavar. I'll explain பண்ற பாருங்க. காக்கை காகா கூகை. காக்கையும் கூகை, அதாவது ஒரு வகையான ஆந்தையும் சண்டை போட்டுச்சுன்னா, during the day the owl can't see, and காக்கை வந்து கூகையை கொன்னுடுமா. காக்கை காகா கூகை. நைட்ல உல்டா, கூகை காகா காக்கை is still staying in Kagaram. காக்கை காகா கூகை, கூக்கை காகா காகை. கோக்கு கூ காக்கைக்கு கோனா அரசன். கோன்னு ஒரு படம் கூட வந்துச்சு இல்ல. கூன்னா அரசன் ஆளுற நிலம். கோவுக்கு
கூ அவனுடைய நிலம், காக்கைக்கு in order to preserve his land, கொக்குக்கு கைகைக்கு, கொக்கு போல இரு உனது எதிரி, அதாவது உனது கைகைங்கிறது சங்கத்தமிழ், உனது எதிரிக்கு. ஸோ கோக்கு கூ காக்கைக்கு, கொக்கொக்க கைகைக்கு. அப்படி பண்ணா காக்கைக்கு, அதாவது நீ உன்னோட லேண்டை காப்பதற்காக, கைகை அதாவது உங்க எனிமிக்கு போகாது. ஸோ காக்கைக்கு கைகைக்கு ஆகாம். This was the type of poetry until Bharatiyar came in. And what Bharatiyar did to Tamil poetry was ரொம்ப சிம்பிளா ஜாதி இரண்டுடைய வேறு இல்லைனார். இது காக்கை காக்கா கூகைலாம் இல்லை. வாட் ஐ ரியலி பிலீவ் தட் ஐ எம் an English aficionado and what பாரதியார் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு என்ன பண்ணார்னா, ஒரு சசி தரூர் வந்து ஃப்ளாக்சி நாசி நிகிலி பிலிஃபிகேஷன் சொல்வார். அது வந்து எடுத்து பார்த்தா இட் மீன்ஸ் எஸ்டிமேட்டிங் சம்திங் ஆஸ் வர்த்லெஸ். அல்லது இட்ஸ் ஏ ஹீப்போபோட்டமோ மான்ஸ்ட்ரோசஸ் குவிட்பிடாலியோஃபோபியா. தட் மீன்ஸ் நத்திங் பட் ஃபியர் ஆஃப் ஹை சவுண்டிங் வேர்ட்ஸ். What Bharatiyar did to Kalamega Pulavar and all the previous poets before him was that. And coming to my area, in medicine too, அந்த காலத்து மெடிசன் எல்லாம் லாட்டின் டேர்ம்ஸும் இதுவும் அதுவும் இருக்கும். Most of us newer surgeons and physicians tend to talk in a language that the patient and the patient's husband or the wife can understand. Oh, sorry, this is metastatic disease, stage 4, என்ன புரியும்? அவங்க உட்கார வச்சுட்டு, அம்மா பாவம் உங்கள் ரொம்ப மன்னிச்சிருங்கம்மா, உங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு லிவரில் புத்துநோய் இருக்குது, கொஞ்சம் பரவிடுச்சிங்கம்மா, இங்கே போயிடுச்சு, அந்த அம்மா அங்கே போய் நீ ஸ்டேஜ் 4 கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு என்ன ஆக போகுது? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே as far as medicine and surgery are concerned is be simple. அதாவது அமெரிக்கன்ஸ் will say best units in the world வந்து கிஸ் டெக்னிக்பாங்க, KISS. இப்போ கமல்ஹாசன் பண்ணுற விஷயம் நினச்சிக்காதீங்க. இது KISSங்கிறது கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் சொல்றது. கீப் யோர் நேரேட்டிவ் சிம்பிள். இங்கே பத்ரியும் அரவிந்த் பேசும்போது சொல்லாங்க பார்த்தீங்களா, நேரேட்டிவ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டான். பாரதியார் என்ன சொன்னாலும் அவர் போட்டு தள்ளிடுவாங்க. அவர் வந்து பார்ப்பனா, அவர் ஐயர். They have kept the narrative very simple and doctors must do that. I'll go on quickly from there to a little story. You all know about Neelakanta Brahmacharya? Neelakanta Brahmacharya is a great man. வாஞ்சிநாதனுக்கு ஒரு பிஸ்டல் சூட கத்து கொடுத்தாரு, எப்படி ஆஷ்துரையை போட்டு தள்ளுறதுக்குன்னு. அந்த பிஸ்டலை யூஸ் பண்ணும்போது கூட பாண்டிச்சேரியில் அவங்க ட்ரெயின் பண்ணும்போது they used a Belgian pistol and not an English pistol because they didn't want to use an English made gun. So the training got delayed. That's the kind of passion, fervor. அவர் சொன்னார், have passion. One of my favorite painters is Van Gogh. He said, I would rather die of passion than die of boredom. Give me passion and not boredom. Exactly like Bose said in his famous INA speech, give me blood, I will give you liberty. That kind of passion, you youngsters, you must have. That's the kind of passion that's going to make an ordinary Bharat into Shrestha Bharat. Summa pesirundha nadakadu. We need to imbue that passion into the blood of our veins. So what happened was Neelakanta Brahmachari, he went into jail for years and years. 9 to 10 years he spent in jail, had no money, nothing. This story is related by many people, Nellai Kannan, Tamilar Humanian, etc. But there is some controversy. அவர் வந்து பாரதியாரை பார்க்க வந்தாராம். பாவம் காசு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். அப்போ நீலகண்ட லாஸ்ட் it was in 1920, 1921. Bharatiyar died in 1921. அப்போ he asked him for some food and Bharatiyar did not have any food. ஃபுல்லாக சர்ச் பண்ணி 4 பைசா கொடுத்து with that he went and ate something because they didn't have any food at home. And it is said that in 1921 when he wrote his last set of poems, அதை பார்த்து ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரி போல ஒரு அப்பேற்பட்ட ஒரு மா மனிதன், if he is going to go without food, என்ன மாதிரி அது உலகம்னு சொல்லிதான், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியோர் மனிதனுக்கு உணவிலையேல் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னார் பாரதியார். That is one of the last set of poems he wrote when he died. And you have to look at it in context. As he said, low nutrition in our babies, big medical problem. Low nutrition in pregnancy, big medical problem. And I'm very happy that this Poshan Abhiyan program is actually bringing good nutrition to pregnant women, to children, and all of you must be aware that in the last 9-10 years, India is no longer a malnourished country. We are growing, we are having stronger pregnant women, we are having stronger children, stronger babies, and the future is going to be much taller, stronger, and better than ever before. That brings me about a quick joke talking about food and pizza. You know, I'm a gastroenterologist and my nurse strips the patients and keeps them for me to examine. Kids, a teacher can wake up and listen to something funny. So, it seems somebody came with a headache and the nurse stripped the patient. It didn't really happen, just a joke. And put them on the couch
and got him ready for me to examine. So this fellow said, I have only a headache. So no, strip, because Dr. Rashma has a gastroenterologist. No, only headache. No, strip. So they stripped him and he was lying down there thinking, my gosh, they have the thin gown. We call it ICU gown. Not because it's in the ICU, but I can see you when you're wearing the gown. So this fellow is lying down in that gown and he's pissed off. What I came with a headache, this Dr. Rashma's nurse stripped me like this. Through a crack in the curtain, he sees the next door. Because we have a series of cubicles. And he catches the eye of the other fellow. He says, oh, you're waiting to see Dr. Rashmi. He said, yeah. He said, பாருங்க தலைவலியோட வந்தேன், இது மாதிரி என்ன ஸ்ட்ரிப் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. I was saying, சார், நீங்க தலைவலியோட தான் வந்தீங்க, நான் பீட்சா கொடுத்துட்டு போக வந்தேன், என்ன ஸ்ட்ரிப் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. I will move on from there to my favorite topic, one of Bharatiyar, what difference he made. 20-30 years ago, only 12 to 14% of girls were coming into medical colleges. But now, in the current context, in the last few years, it's already gone up to 51 to 54%. In some states, it is 59%. This is the future. பெண்கள் கையில தான் இருக்கு. Now I'll tell you something else. தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் of course is the basic primary source of தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம். அதுல போட்டிருப்பான், ஆண்களுக்கு உரியது அறிவும் ஆற்றலும், strength and wisdom and intelligence ஆண்களுக்கா. பெண்களுக்கு என்ன, அந்த காலத்து சரோஜா தேவி படம் மாதிரி தான், பெண்களுக்கு உள்ளது அச்சமும் நாணமும். அப்படியே சைடில் ஓடி போன நம்ம ஓடுவோம், அவங்க அப்படி ஓடுவாங்க, அப்படி போடுவாங்க, அப்படியே சினிமா எடுப்பாங்க, அப்படியே பேன் அவுட் பண்ணுவாங்க. அதை மாத்தினாரு இந்த பாரதியார், இந்த முண்டாசு கவிஞர். அதை மாத்தினாரு அவர். அன்னைக்கு இயக்கிய மாற்றம் தான் இன்னைக்கு 59% சில மாநிலங்கள்ல பெண்கள் படிச்சிட்டு இருக்காங்க. He said, ஆண்களும், and girls, I want you to listen to me carefully, ஆண்களும் பெண்களும் நிகரென கொண்டால், if they are treated equally, அறிவில் ஓங்கி இந்த வையகம் தழைக்குமாம். The whole world will grow in wisdom and become a better place. And then, cocking a snook at the age-old Tolgapiyam, he says, அச்சமும் நாணமும் நாய்களுக்கு உள்ளதாம். அது பெண்களுக்கு இல்ல, நாய்களுக்கு தான் இருக்குது. பெண்களுக்கு என்ன, ஞான சுதந்திரம், வீர மந்திரம், இதுதான் பெண்களுக்கு வேணுமா, that power. And he says, பெண்மை தெய்வம் உறப்ப கேட்டீரோ என்று சொல்றாரு. அவருடைய புதுமை பெண் பாடல்ல சொல்றாரு பாரதியார். He is the one who recognized that a woman can be as strong as a man. He is the one who put his hand on his wife's shoulder in the famous portrait of man and wife, when women were supposed to stand somewhere at the back and the man was supposed to sit like this. He said, you stand next to me, and he put his hand on his wife's shoulder. And that single movement of Bharatiyar putting his hand on Chellammal Bharati's right shoulder around her symbolizes the equality of man and woman. Everyone knows அஜித்னா உடனே எல்லாரும் சொல்லுவீங்க, என் பின்னால ஒரு பெரிய பெரிய கூட்டமே இருக்கும்பீங்க, இல்லைன்னா நீங்க நோ மீன்ஸ் நோம்பீங்க. பட் நோ மீன்ஸ் நோக்கு முன்னால் எவ்வளவு இருக்கு, அரவிந்த் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியும். நேர்கொண்ட பார்வை, you know the whole thing. Every woman in Tamil Nadu must read and recite this புதுமை பெண். ஒவ்வொரு வீட்டில் ஒரு பாரதி நூல் இருந்தா கூட இருக்குதோ இல்லையோ, ஒவ்வொரு பொண்ணும் நீங்க படிக்கணும். நிமிர்ந்த ஒவ்வொரு வார்த்தையும், அந்த ஒவ்வொரு சொற்றொடருக்கும் இருக்கிற சக்தி இருக்கு பாருங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. நிமிர்ந்த நன்னடைக்கு அவ்வளோ மீனிங். நேர்மையாக நிமிர்ந்து நடக்கலாம், இப்படி குடிஞ்சிக்கிட்டு இப்படி தூக்கி போட்டு கூங்கட் மேரா நான் பாடிட்டுலாம் இல்லை. இன்னும் நானும் படிச்சிருக்கேன் PhD. என்னப்பா நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை. அந்த காலத்தை பாடியிருப்பாங்க, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாய். இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் இல்லை. நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகளும். This woman is not scared of anybody. I want these women and the women in the next generation to not be scared of everybody, of anybody. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறிகளும், தெளிந்த ஞான செருக்கும் உள்ளதால். நான் படிச்சிருக்கேன், எனக்கும் லா தெரியும், எனக்கும் கான்ஸ்டிடியூஷன் தெரியும்னு எப்போ ஒவ்வொரு பொண்ணு சொல்றாளோ அப்பதான் செம்மை மாதர் திறம்போதில்லையாம், கெட்டு போக மாட்டாங்க. நீ உட்கார்ந்து ஊதிக்கிட்டு அடுப்புல நான் கல்யாணம் போடுவேன்னு சொன்னா அவங்க சொல்றாரு பாரதியார். அப்படி நீ சொன்னா இந்த பொண்ணு என்ன சொல்லுவா, சீப் போடாம துப்பிட்டு போவான்னு சொல்றாரு பாரதியார். He says, அமிழ்ந்த பேரிருளாம் அறியாமையில் கவலம் மெய்தி அவலமின்றி அவலமுடன் இருப்பதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் அறம் ஆகுமாம்.
உதய கண் இவரப்ப கேட்டீரோன்னு சொன்னார் பாரதியார். இன்னைக்கு மெடிசன்ல அது உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு மெடிக்கல் காலேஜஸ்ல 59% பெண்கள் தான் டாக்டர்ஸ் ஆகுறாங்க. பிகாஸ் women are genetically meant to care. Men are genetically meant to share. Men will just the male of the species job is to sow oats and have more and more children, whereas the woman will look after each child properly. And therefore, as carers, women should come out. And today I'm very, very happy to say that we have seen that growth among men and women. Of course, a lot of things have changed. அந்த காலத்துல ஆடம் அண்ட் ஈவ் இருந்துச்சு. இந்த காலத்துல ரூல்ஸ் ஆர் சேஞ்சிங். ஆடம் அண்ட் ஸ்டீவ் ஆயிடுச்சு. இட்ஸ் a different matter. But even in 1912 பாரதியார் அப்பதான் எழுதியிருக்காரு இவர் இந்த நன்னடை. அப்ப முத்துலட்சுமி ரெட்டின்னு முத்துலட்சுமி சுவாமிநாதன் இங்க படிச்சு நம்ம புதுக்கோட்டையில படிச்சு சென்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் மெடிக்கல் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு in 1918 she got MLC, Muthulakshmi Reddy. Now there are thousands and lakhs of you girls who are graduates. She is the one who started Adiyar Cancer Institute. And every time I pass by I say பரவாயில்லையா அது கரெக்ஷன் இருக்கு பாருங்க. பாரதியார் நம்ம புதுமை பெண் நிமிர்ந்த நன்னடை முத்துலட்சுமி ரெட்டி கேன்சர் இன்ஸ்டிடியூட். அதை என்னைக்கு நம்ம எடுக்கிறோமோ அதை உள் வாங்குறோமோ அன்னைக்கு வந்து பாரதியார் முண்டாச கவிதை வந்து மேல தூக்கி நம்ம புந்தியில வச்சுப்போம். I'll go on from there. Again, let me lighten you. One politician is just coming up, MLA மாதிரி. ஒரு யங் டாக்டர் என்ன மாதிரி சொல்லும்போது அரவிந்த் மாதிரி ஒரு யங் டாக்டர் வந்து இந்த பொலிட்டிஷியன் கூப்பிட்டு எங்கள் ஒய்ஃபுக்கு அப்பெண்டிக்ஸ் இருப்பா வந்து பாருப்பான்னு உடனே பார்க்குறாரா பார்த்தா அப்பெண்டிக்ஸ் இருக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்துடுறாராம். ஒரு 20 years later, the politician has become a very big politician. Arvind has become an older and bigger doctor. இப்போ என்ன மாதிரி இப்போ சொல்லிடலாம் வயசாயிடுச்சுன்னு. ஸோ ஃபோன் பண்ணி அப்பா என் ஒய்ஃப்க்கு அப்பெண்டிக்ஸ் வந்து எடுப்பான்னு சொல்கிறாரு. I have operated on thousands of patients' appendix. I don't know any woman with 2 appendixes. அப்போ அவன் சொல்கிறானா, don't you know of any politician with 2 wives? That's my second wife part. So sometimes wives have a different issue. I'm going to move on from the another important thing for a doctor is language. I'm bringing Bharadiyar into my everyday time. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து என்னதான் தான் பாவம் ஈஸ்ட் கோதாவரியிலேருந்து ஒரு கேன்சர் வச்சுட்டு வந்தான்னா அவனுக்கு ஆல் ரைட் டு ஹேவ் பெயின் ஸ்டைலிஷாக பேசினா இருக்காது. பாகம் நாரான்னு கேட்டால் உடனே சந்தோஷப்படுவோம். என்னங்க நல்லா இருக்கீங்களா? அவன் தாய்மொழி. நான் பாரதிதாசன் சொன்னார்ல, உன் தாயை வந்து மதிக்காதவனை நான் கூட எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லைங்க. பாரதிதாசன் பண்ண அத்தனைக்கும் சிலது நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்லதை மட்டும் எடுத்துப்போம். தாயை மதிக்காதவனை விட்டு வைக்காத சொன்னார். யார் தடுத்தாலும் தாயை மதிக்காதவனை விட்டு வைக்காத, உன் தாய் தடுத்தாலும் தாய் மொழியை மதிக்காதவனை விட்டு வைக்காதன்னு சொன்னாரு பாரதிதாசன். அது போல ஒவ்வொருத்தருக்கும் அவன் ஈஸ்ட் கோதாவரிக்கு அவனுக்கு பாரதிதாசனை பேச முடியும். அவங்ககிட்ட பாகவதாரா ஏவி எட்ல வந்து பாகவ புரியுதுன்னா மூச்சு விடுப்பான் சந்தோஷமா. வேதனை உண்டான்னு சொன்னா அவன் சந்தோஷமா இருப்பான். அதுல பேசுறது எப்படி தப்பா இருக்க முடியும்? எப்படி ஒவ்வொரு மலையாளியும் கொலையாளியும் ஆக முடியும்? ஒவ்வொரு தெலுங்குக்காரனும் அந்நியன் எப்படி ஆக முடியும்? We are one country. பாரத நாடுன்னு சொல்லி சொன்னாரு. அரவிந்த் சார் என்ன அழகா சொன்னாரு. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், அவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். 18 மொழியில பேசினாலும் ஒரே ஒரு சிந்தனை தான், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் நினைச்சாங்கன்னு சொன்னாரு பாரதியார். Of course, he knew himself 6 languages. அவர் தமிழ் மட்டும் சொன்னாரு. அவர் தமிழ் he knew a smattering of English, not very much, but he knew Hindi, he knew Sanskrit. அதனால தான் அவர் சொன்னாரு யாம் அறிந்த மொழிகளிலே. And youngsters, whenever you can, today I'm telling you, at 60, every night, if I get even half an hour to watch television, I will watch something in Hindi with English subtitles, or Malayalam, or Telugu, or Kannada. நம்ம தமிழ் படம் தான் அதே தான் ஓட்டிட்டு போறாங்க. இன்னொரு மொழி கத்துக்கிறது, ஒரு பேஷண்ட் கிட்ட பேசுறது, அவன் முகமே, ஐ எம் டெல்லிங் யூ, அட் தி இன்டர்ஃபேஸ் தி ஃபெலோஸ் ஃபேஸ் வில் லைட் அப். ஹிஸ் கேன்சர் இஸ் நாட் கோயிங் டு பிகம் ஸ்மாலர். மனசு நல்லா இருக்கும். எங்க நோ வந்திருக்கா, வேதனை உண்டா, மனே எப்படி உட்கார், இப்படி உட்காருக்கு பதிலாக அவங்க இரும்பாங்க, அவ்வளோதான், சந்தோஷப்படுவான். தட் when you relate to somebody, நம்மளே எங்கே போகிறோம், டெல்லி காஷ்மீர் போகிறோம், என்னங்க தமிழானா அது வரைக்கும் வெத்தா இருந்தவங்க கெத்தாயிடுறோம்ல, அதே மாதிரி தான் பேஷண்ட் இருக்கும். And I think everybody must focus and try to learn as many languages as possible. அதான் அவரே சொல்ல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியது எங்கும் காணோம். He knew 6 languages, and you can say. Before I move on to the next, again one tiny joke for you guys. ஒருத்தர் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கான ஒரு டாக்டர் சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இந்த புதன் சனி இதெல்லாம், ஐ திங்க் யூ ஹேவிங் அ ப்ராப்ளம் வித் ஜூபிட்டர், மார்ஸ், மெர்க்குரி, யுரேனஸ்,
Sir, doctor, I don't believe in astrology and all that. நாங்கெல்லாம் பகுத்தறிவு புதல்வர்கள். I don't believe in Mercury, Uranus and all. So doctor is saying, I also don't believe in Mercury, Uranus and all. But the thermometer broke when I put it in your bomb. So there's Mercury in your Uranus, Sinara. Just a little, just to wake you guys up after lunch. Positive energy. Bharadiyara pathina, till the day he died, you will never find Bharadiyar lacking in spirit, not lacking in energy. பசி, சாப்பாடு இல்லை, வீக்காக இருந்தாலும், உடம்பு சரியில்லை, நண்பர்கள் இல்லை, சர்க்கார் அவருக்கு எதிர்க்க இருக்கு. என்ன பாடுறாரு? எத்தனை கோடி இன்பம் கொடுத்தா இறைவா இறைவா இறைவா, பரமா பரமா நீ கொடுத்த இன்பம்னு பாடுறாரு. அந்த டைம்ல கூட நமக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் ஆச்சுனாலும் ஐயோ இதாயிடுச்சுப்பாங்கிறோம். அதான் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து வயிற்று வலி, கேஸ்ட்ரோன்ட்ராலஜி, வயிற்று வலி வந்து நாங்கள் எல்லா டெஸ்ட் பண்ணோமா. இந்த பொண்ணு என்ன சொல்லுதான், என் வயிற்றுக்குள்ள ஒரு பூனை கத்திக்கிட்டு இருக்கு ராத்திரி. கேட் இஸ் தேர் இஸ் a cat inside. ஸோ கேட் ஸ்கேன் பண்ணுறாங்களா, கேட் ஸ்கேன் நெகட்டிவ், எல்லா டெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் நெகட்டிவ். கடைசியில் வேறு வழி இல்லாமல் டாக்டர்ஸ் ஓப்பன் it up, just make a big cut and stitch it up and show one cat. Ma, you're fine. When she wakes up from anesthesia, and then the cat is, we're taking out the cat, at least now you go back and live happily. And she starts crying again. ஏமாத்துறீங்க இல்லை, என் வயிற்றுக்குள்ள இருக்கிறது கருப்பு பூனை, நீங்கள் காட்டினது வெள்ளை பூனைங்கிறாளா அந்த பொண்ணு. இது மாதிரி ஒரு at all costs people choose to be unhappy. And the greatest beauty about Bharadiyar's beautiful little life, short life தான், he chose to be happy. சாக போறாரு, காலனே இங்க வான்னு கூப்பிடுறாரு. எப்படி வந்து ஒரு வாத்தியார் வந்து பையனை கூப்பிட மாட்டேன், இங்க வாடா, இவ்வளோ பெருசா இருப்பான், கூப்பிட்டு அவன் காது திருவார் வாத்தியார், இத்தனோடு வாத்தியார், காலனே இங்க வா கூப்பிடுறாரு டெத்தை. உன்னை சிறிய புல்லாக மதிக்கிறேன், உன்னை என் காலால் மதிப்பேன் என்கிறாரு. அதாவது he was not worried about death because through his work, through his life, through his breath, he was already immortal, and that's the greatness of Bharadiyar. இன்னும் 4 நிமிஷம் பேசினா இட்ஸ் நாட் கிளாப்பிங் டு சே ஸ்டாப் இல்லை, அது வேற பயமா இருக்கு. ரொம்ப பேசிட்டு போன வடிவேல் மாதிரி சொல்றாங்க. ரைட், ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் திங்ஸ் வாஸ் ஜாதி இல்லாத ஒரு நாடு, ஜாதி இல்லாத ஒரு பாரதம். அந்த பாரதியார் எடுத்துட்டு போய் அரவிந்தன் பத்ரி சொன்னா போல, நீ ஆரியன்னு சொல்லிட்ட, நீ ஆரியன்னு சொல்லிட்ட சொல்லி அவர் வந்து இழுக்கிறாங்க பாருங்க. திஸ் இஸ் த வர்ஸ்ட் திங். அது மட்டும் இல்ல, எந்த படத்துல இருக்கிறாங்களோ அந்த படத்துல வந்து பாரதியாரோட பேரை வச்சிருக்காங்க. பாரதியார் போட்டு கண்ணத்தின் முத்தம், அது மாதிரி they use phrases taken out of பாரதியார். and in the movie they show as a பாரதியார் as a பாப்பா. என்ன பண்றது, இது என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? வள்ளலார் வாடிய பயிரை கண்டதுடன் என் மனம் வாடினேன்னாரு பாரதியார். வள்ளலார் எங்கெங்கெல்லாம் பயிர் இருந்தா அந்த பயிரெல்லாம் நாக் ஆஃப் பண்ணிட்டு அங்க பிளாட்ஸ் கட்டிட்டு வள்ளலார் அபார்ட்மெண்ட்ஸ்னு போட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கு இவங்க பண்றது. ஸோ அவர் வந்து கனகலிங்கம், அமனி ஆஃப் யூ நோ கனகலிங்கம் ஒரு சின்ன புக் எழுதியிருக்காரு, படிக்கணும். சில்ட்ரன் யூ மஸ்ட் ரீட் ஆல் தீஸ் 80 pages தான். மை மென்டார் பாரதியார்னு எழுதியிருக்காரு. பாரதியாரை பற்றி கனகலிங்கம் வாஸ் த மேன் ஃப்ரம் தி ஷெட்யூல் காஸ்ட் ஹூம் பாரதியார் டுக் அண்ட் காயத்ரி மந்திரத்தை சொல்லி தனது பூணல் எடுத்து அவர் பூணல் மாட்டி விட்டுட்டு, எனக்கு பூணல் வேணாம், நீ பூணலோட போய் யாரு கேட்டாலும் பாரதி போட்டு விட்டான்னு சொல்லி அவருடைய மனைவியை வந்து கனகலிங்கமுக்கு சமைக்க வச்சு அவன் பிளேட் எடுத்துட்டு போய் கழுவ வச்சாரு பாரதியார். You should never forget that, because now medicine, which was at one point of time the normal people were not, it was not accessible, and now thanks to all the ida odukkeedu etc, both at the state level, madhya level சரியும் மாநில லெவல்லையும் சரி, சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல வர்ற SC ST ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆகுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றாண்டிலேயே ரொம்ப பெரிய விஷயம்னா, நான் பார்த்துருக்கீங்க போட்டோகிராஃப்ஸ், ஐ ஹவ் சீன் போட்டோகிராஃப்ஸ் ஆஃப் ஒன் லேடி சித்தாள் மேலே கட்டிட்டு தூக்கிட்டு போறாங்க. சைட்ல படிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் படிக்கிறாங்க, BA படிக்கிறாங்க, BL படிக்கிறாங்க, சின்ன சின்ன அப்படி லா பண்றாங்க, கவுன்சிலர் ஆகுறாங்க, MLA ஆகுறாங்க, இன்னைக்கு ஜனாதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க. திரௌபதி முர்மு, she was nothing but a சித்தாள். அப்படி ஆக முடியும்னா இந்த நூற்றாண்டுல இந்த we are living in a time, and this is the புதுமை பெண் that பாரதியார் dreamed about. ஜாதி இல்லாத ஒரு நாடு which பாரதியார் dreamed about, which has entered not only politics but which has also entered medicine. Last 2 or 3 points and I will finish. சில சமயம் மெடிசன் பண்ணிட்டு சர்ஜரி 8 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அரவிந்தெல்லாம் வெரி லக்கி, we were just discussing beautifully 5 minutes முடிச்சிருவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் இது பண்ணால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். ஐசியூவில் உட்காந்துட்டு பேஷண்ட் நல்லா இருந்தால் கூட நாங்கள் ஐசியூக்கு போகணும், அது மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் fate is against us and we lose a patient. The very first liver transplant in India, I was part of that in 1995. The operation took us nearly 24 hours.
And then the patient lived for a few days only after that. It's the very first one. And then he died. எச்சே எல்லாமே விட்டு போயிடலான் இருக்கும். அப்போ நினைக்கும் போதெல்லாம் whenever I have been like that in my life, பாரதியாரோட 2 லைன் எடுத்து பார்ப்பேன். ஒண்ணுமே இல்லாம பாரதியார், he was on such a high. What a great man. We should be like that. And I always think how every day, and for every doctor I say this, every day is the first day in the rest of your life. பரவாயில்ல, நீங்க பாத்துக்கலாம், வந்து இறங்கலான்னு. அதுக்கு ரொம்ப அழகா சிவசக்தியை கேட்டிருக்காரு. நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்று எனக்கு நீ அளிப்பாய். சிவசக்தியை கேட்கிறார். எனது முந்தைய தீய வினை பயன்கள் இன்னும் மூளாமல் அழிந்திட வேண்டும். என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து இன்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், இன்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று சொன்னார். ஒவ்வொரு சர்ஜனோ, ஒவ்வொரு டாக்டர் ஒர்க்கிங் இன் இன்டென்சிவ் கேரோ, ஒவ்வொரு காலையில் இந்த we face barrages of insults, we face barrages of death all the time. To stand in the face of death and say, பரவாயில்ல, இன்னைக்கு புதிய உயிராக்கி கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய்னு என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு தான் பாரதியார் பத்தி சொல்றோம். The last 2 points of 2 minutes each. Minute 1, disruption and innovation. When I started doing the laparoscopic surgery, in the whole sport operation பண்ணும்போது எல்லாரும் வந்து so much of disruption, it's blocking. No, how can you do this? It will be difficult, it's expensive, this will happen, that will happen. I kept facing blockages in 1993, 95, 96, and then beyond that we grew and came. And now what we started as minimal invasive surgery, every single nursing home will somewhere they'll have a board பண்றாங்களா இல்லையா, laparoscopy, minimally invasive surgery. அதுக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எந்த ஒரு புது கான்செப்ட், ஒரு புது கொள்கை, ஒரு புது கோட்பாடு வரும்பொழுது there will be resistance. Einstein சொன்னாரு, if 50% of people in the room do not think that you're absurd, then they're not having a great idea. 50% should think that you're absurd. And அதுக்கு தான் சொன்னாரு, when a new idea comes, everybody blocks it. ஒரு சின்ன spark of fire வருதாம். அங்க இருக்கிற காடுல எல்லாம் all the மரங்கள் சொல்றேன், என்ன பெரிய சின்ன காடு என்ன பண்ணுது, spark of fire. அதான் சொன்னாரு, a single spark of fire can destroy a forest. அக்னி பொறி ஒன்றினை கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தடல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தருகிற தித்தோம் நாறு பாரதியார். He said a single spark can destroy. That spark can be nationalism, that spark can be pride, that spark can be a protest, but it can still happen. And that I learned from my experience in surgery. When they block, அதை தாண்டி போ. அதாவது துச்சமா பேசினாலும் பரவாயில்ல, துச்சமாக என்னை நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்பதை I learned from him. I think from the death of Bharati, that 4 people carried him and 12 people walked behind him. It's one of the saddest moments for Tamil civilization. One of the saddest moments for Tamil civilization. But as long as the last word in Tamil is spoken, தமிழன் இருக்கும் வரை, காற்றும் மழையும் தமிழ் பூமியில் இருக்கும் வரை பாரதியார் வாழ்வார். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். Thank you so much, Dr. Rajkumar and Dr. Arvind Subramaniam. You very beautifully put forth the point that how a healthy nation